சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோடில் பாபாவோட மத்தியான ஆர்த்தியின் 7வது பாடல் என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ இந்த பாடல் எழுதினது யாரு அப்படின்னா ஸ்ரீ மோகினிராஜ் அப்படின்றவங்க தான் இந்த பாடலை எழுதினாங்க. இந்த பாடல் பொதுவாக நமஸ்கார ஸ்லோகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். ஏன்னா இதில் வரக்கூடிய ஒரு பேராலையும் வருதுன்னா சாஷ்டாங்க நமஸ்காரம் ஸ்ரீ சாயிநாதா அப்படின்னு வரும். அப்போது சாஷ்டாங்கமாக நம்ம நமஸ்காரம் பண்ணி இந்த ஆர்த்தி பாடலை பாடணும். அதனால இந்த பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பிறகு, இதை கேட்டதுக்கு பிறகு இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். अनन्ता तुला ते कसे रे स्तवावे, अनन्ता तुला ते कसे रे नमावे, अनन्ता मुखाचा सिनेशेषगाथा, नमस्कार साष्टांग श्री साईनाथा, स्मरावे मनी त्वत्पदा नित्यभावे, पुरावे तरी भक्ति साठी स्वभावे, तरावे जगातारुणी मायदाता, नमस्कार साष्टांग श्री साईनाथा, वसे जो सदा दावया संत लीला, तिसे यज्ञ लोकान् परी जो जनाला, परी अंतरी ज्ञान कैवल्यदाता, नमस्कार साष्टांग श्री साईनाथा, भराला धला जन्महामानवाचा, नरासार्खता साधनी भूत साचा, धरुण साई प्रेमा गळाया गहंता, नमस्कार साष्टांग श्री साईनाथा, धरावे करी सान अल्पज्ञ भाला, करावे आम्हा धन्य चुंबो निघाला, मुखी गाल प्रेमे कराग्रास हाता, नमस्कार साष्टांग श्री साईनाथा, सुरादिक ज्यांचा पदा वंदिताती, शुकादिक जानते समानत्व देती, प्रयागादि तीर्थे पदी नम्र होता, नमस्कार साष्टांग श्री साईनाथा, तुझ्या ज्या पदा पाहता गोप भाली, सदा रंगली चित स्वरूपी मिळाली, करी रास क्रीडा सवे कृष्णनाथा, नमस्कार साष्टांग श्री साईनाथा, तुला मागतो मागणे एक द्यावे, करा जोडितो धीन अत्यंत भावे, भवी मोहनी राज हातारी आता, नमस्कार साष्टांग श्री साईनाथा. இப்போ இந்த ஆர்த்தி பாடலை நீங்க கேட்டீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ரீ மோகினிராஜ் அப்படின்னா, அனந்தா துலாத்தே கசேரே ஸ்தவாவே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அனந்தா அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அர்த்தம். அனந்தம், இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அளவே இல்லாதது. அது இவ்வளோதான் அப்படின்னு நம்ம அளக்க முடியாது. ஸோ இன்ஃபினிட், நிறையா, மெனி, இன்ஃபினிட் அப்படின்னு பல பல அர்த்தங்கள் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை தான் அனந்தா. துலா, து அப்படின்னாலே நீங்க அப்படின்னு அர்த்தம். துலா தே, தேனா அது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் தே அப்படின்னு சொல்றாங்க. கசே அப்படின்னா எப்படி, ஹவு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுதான் கசே அப்படின்னு அர்த்தம். கசே ரே ஸ்தவாவே, ஸ்தவாவே அப்படின்னா அப்படியே புகழறது. ஆஹா, சாயிநாதா உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு நம்ம புகழறோம் பாருங்க, the praise, அதுக்கு பேர் தான் ஸ்தவாவே அப்படின்னு அர்த்தம். அனந்தா துலாத்தே கசேரே ஸ்தவாவே. அடுத்த வரி அனந்தா துலாத்தே கசேரே நமாவே. அதேதான், அதே வார்த்தை. கடைசியில் என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னா ஸ்தவாவேக்கு பதில் நமாவே அப்படின்னு இருக்கு.
நமாவே அப்படின்னா நம்மளுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல என்ன சொல்றாங்க, அனந்தா துலாத்தே கசேரே ஸ்தவாவே அனந்தா துலாத்தே கசேரே நமாவே, அதாவது அளக்கவே முடியாது அந்த மாதிரி அவரோட புகழ், சாயிநாதருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம். அளக்க முடியாத அளவுக்கு அந்த பாபா நம்ம எவ்வளவுதான் நம்மளுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பித்தாலும் அவருக்கு பத்தாதான், அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தெய்வம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த வரி, அனந்தா முகாச்சா சினேசேஷ காத்தான் நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயி நாதா. ரொம்ப அழகான ஒரு வரி. மறுபடியும் அனந்தா, அனந்தான நான் சொன்ன மாதிரி இன்ஃபினிட், அளக்கவே முடியாது, அளவே இல்லாதது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வரியில அவ ரொம்ப அழகா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அனந்தா முகாச்சா சினேசேஷ காதா. மறுபடியும் அனந்தா அப்படின்னா அளக்கவே முடியாதது அப்படின்னு அர்த்தம். முகாச்சா அப்படின்னா நம்ம முகத்துல இருக்கக்கூடிய அந்த நாக்கு, இந்த மவுத் போர்ஷன் இருக்கு பாருங்களேன், வாய், அதுதான் முகாச்சா. ஷினே அப்படின்னா அதாவது எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, களைச்சு போயாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஷினே அப்படின்னு அர்த்தம். சேஷ, சேஷனா ஆதிசேஷன், காதா அப்படின்னா பாடுறது அப்படின்னு அர்த்தம். நமஸ்கார சாஷ்டாங்க அப்படின்னா எங்களோட சாஷ்டாங்க நமஸ்காரம் யாருக்கு, ஸ்ரீ சாயிநாதா, அந்த சாயிநாதருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனந்தா முகாச்சா சினேசேஷ காதா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா, அந்த ஆதிசேஷனே அவ்வளோ அந்த வாய் இருக்கு பாருங்களேன், ஒரு வாயும் அவருடைய பாடலை பாடி 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 கழிச்சு போயிடுத்த, அந்த அளவுக்கு அற்புதமான மகான், பாடிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா அளக்கவே முடியாது அவரை பற்றி, அவருடைய லீலைகள் இல்லை, அவருடைய ஆசீர்வாதங்கள், இது அளவே இல்லாதது. அப்பேற்பட்ட சாயிநாதருக்கு நம்மளோட சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு இந்த முதல் பரால எழுதியிருக்காங்க. அடுத்தது, ஸ்மராவே மணி த்வத்பதானித்ய பாவே உராவே தரி பக்தி சாட்டி ஸ்வபாவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்மராவே அப்படின்னா நவவித பக்தியில ஒண்ணு, ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் அப்படின்னு சொல்றவங்க பாருங்க. ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் ஆத்மநிவேதனம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம், இதெல்லாம் 9 விதமான பக்தி, நவவித பக்தி. அதுதான் முதல்ல ஸ்மராவே, ஸ்மரிக்கிறது, அவரை நினைச்சாலே போருமா. ஸ்மராவே மணி, மண்ணுனா என்ன, நான் ஏற்கனவே இந்த ஆர்த்தி பாடல வரும்பொழுது சொல்லியிருக்கேன். மண் அப்படின்னா மனசு, மைண்ட். த்வத்பதா அப்படின்னா நம்மளோட, அது அவரோட பாதம், நம்ம பாதம் சொல்ற ஹோலி ஃபீட் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அவருடைய பாதம். நித்திய அப்படின்னா சதா சர்வ காலம், எப்பொழுதுமே. பாவே, ஏற்கனவே நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பாவம்னா அந்த பக்தி, நம்ம டிவோஷன், நம்ம எந்த அளவுக்கு உணர்றோம் அப்படிங்கிறது. அப்புறம் உராவே அப்படின்னா இருக்கிறது, இப்போ நம்ம எக்ஸிஸ்ட் ஆகிறோம் பாருங்க, நம்ம வாழறோம்ல, அதுக்கு உராவே அப்படின்னு சொல்லுவோம். உராவே தரி அப்படின்னா அதனால மட்டும் அப்படின்னு சொல்ற, ஒன்லி பிகாஸ் ஆஃப் இட், அதுதான் தரி. அடுத்தது பக்தி சாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுனா பக்தினா என்ன, டிவோஷன். பக்தி சாட்டினா அந்த பக்தியை சார்ந்து அப்படின்னு அர்த்தம். ஸ்வபாவே அப்படின்னா ஒரு இயற்கையாவே அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் ஸ்வபாவே அப்படின்னு சொல்றோம். அப்போ மொத்தமா இந்த வரி பார்த்தோம்னா, ஸ்மராவே மணித்வத்பதானித்ய பாவே உராவே தரி பக்தி சாட்டி ஸ்வபாவே. இப்போ பாபா கிட்ட சொல்றோம், உங்களுடைய அந்த பாதுகைய அதை மட்டுமே நினைச்சு அந்த பக்தியில ஈடுபடுறதுக்காகவே ஒருத்தர் இயல்பாகவே இந்த உலகத்துல நம்ம இருப்போமா. we will exist in this world just because of the devotion. அவருக்கு பக்தி பண்ணணும், பாபாவோட பாதத்தை ஸ்மரிக்கணும் அப்படின்றதற்காகவே நம்ம நேச்சுரலாவே இயல்பாகவே நம்ம உயிரோட இருப்போம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்றாங்க. இதுனா என்ன அர்த்தம், பக்தி பண்ணணும் அப்படின்றதற்காகவே இந்த மனித உடல் அப்படின்றது கிடைச்சிருக்கு, அதை நம்ம ஒழுங்கா பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த அடுத்த வரி ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. தராவே ஜகாத்தாரு நீமாய தாத்தா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயி நாதா. அப்போ இந்த இடத்துல முதல் வரி தராவே அப்படின்னா காப்பாற்றப்படுறது, தராவே ஜகா, ஜகம்னா இந்த உலகம். தாருணி அப்படின்னா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் பாருங்க, சர்வைவிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம வாழறதுக்கு, நம்ம காப்பாற்றப்பட்டு நம்ம வாழறதுக்கு பேரு சர்வைவிங். மாயதாத்தா அப்படின்னா இந்த மாயையால ஏற்படக்கூடிய குழப்பங்கள், கஷ்டங்கள், ஆங்ஸைட்டி பிகாஸ் ஆஃப் திஸ் மாயா, அதுதான் மாயதாத்தா.
நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாய்நாதா, சாஷ்டாங்க நமஸ்காரம். அப்போ இங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகத்திலேந்து இந்த மாயையிலேந்து நம்ம வெறும் பாபாவோட பாதத்தை ஸ்மரிச்சாலே போறோம், இந்த மாயையிலேந்து நம்ம காப்பாற்றப்பட்டு இந்த உலகத்துல வாழ முடியும். அப்படி நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த சாயிநாதருக்கு சாஷ்டாங்க நமஸ்கார ஸ்ரீ சாயிநாதா அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அடுத்த வரி, வசேஜோ சதாதா வயா சந்த லீலா திசே அக்ஞ லோகாத் பரீஜோ ஜனாலா அப்படின்னு எழுதியிருக்காங்க. முதல்ல வசே அப்படின்னா வசிக்கிறது, ஜோ அப்படின்னா யாரு, யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யார் யாரெல்லாம், அதுக்கு தான் ஜோ. ஜோ ஜோ அப்படின்னா யார் யாரு அப்படின்னு சொல்றது. சதா அப்படின்னா எப்பொழுதும். தாவையா காமிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சந்தலீலா அப்படின்னா சந்துக்களோட, சந்துக்கள்னா இந்த மகான்களுடைய லீலா, அவங்களுடைய லீலைகள். திசே அப்படின்னா தெரியறது. இப்போ நம்ம ஸ்டார் அப்பியர்ஸ் இந்த ஸ்கை அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன், அந்த நம்ம பார்க்குறோம் பாருங்க, அதுக்கு தான் திசே அப்படின்னு பேரு. அக்ஞ அப்படின்னா இக்னோரண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இக்னரண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒண்ணுமே தெரியாம இது இவ்வளவுதாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்களேன், இக்னரண்ட் அப்படின்னு சொல்றது அக்ஞ. லோகான் பரி அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மனிதராக. ஜோ ஜோ யார் யாரெல்லாம். ஜனாலா அப்படின்னா ஜனங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வசேஜோ சதாதா வயாசந்த லீலா திசே அக்ஞ லோகான் பரீஜோ ஜனாலா. இப்போ இந்த ஒரு மனிதனுக்கு சாதாரணமா ஒரு அறியாமை, இந்த இக்னரண்ட் பர்சனாக அப்படிதான் பாபா ஒரு சாதாரண மனிதராக பக்தர்களுக்கு காட்சி தரார். அது மட்டும் இல்லாம அவர் எதுக்காக இருக்கார், இந்த சந்துக்களோட லீலைகள் என்ன அப்படின்றத காமிக்கிறதுக்கே இந்த மனிதர்களோட மனசுல வசிக்கிறார். அந்த சாயிநாதரை பற்றி அடுத்த வரியில எழுதியிருக்கார், பரி அந்தரி ஞான கைவல்ய தாத்தா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. பரி ஆனா அப்படின்னு சொல்றாங்க. என்ன அம்தரி அப்படின்னா மனசார, உள்ளிருந்து, இன்டர்னலி அப்படின்னு அர்த்தம். ஞான அப்படின்னா ஞானம். கைவல்ய தாத்தா அப்படின்னா இந்த லிபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதை விட்டுட்டு நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் கைவல்ய தாத்தா அப்படின்னு அர்த்தம். நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. அப்போ அறியாமை, ஒரு இக்னரண்ட் பர்சனாக இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு அப்படி காட்சி தந்தாலும், என்னதான் பாபா நான் கடவுளோட வேலைக்காரன்னு பலமுறைகள் சொன்னாலும் அவர் யார், நம்மளுக்கு ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகான். அந்த சாயிநாதருக்கு சாஷ்டாங்க நமஸ்கார ஸ்ரீ சாயிநாதா அப்படின்னு சொல்றோம். அடுத்த வரியில பராலாதலா ஜன்ம ஹாமான வாச்சா நராசார்கதா சாதனி பூத சாச்சா அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? பரா அப்படின்னா நல்லது. இந்த இடத்துல லாதலா அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் லாதலா அப்படின்னு சொல்றது. ஜன்ம அப்படின்னா நம்மளுடைய பிறப்பு, பர்த். ஹா இந்த அப்படின்னு அர்த்தம். மானவாச்சா மனிதனோட ரூபத்துல, நரா ஒரு மனிதனுக்காக. ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுக்குதான் இந்த அர்த்தம் நான் சொல்ற காரணம் என்னன்னா, இந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிஞ்சா அவ்வளோ அழகா நம்ம அந்த வார்த்தையை ரசிப்போம். இப்போ மானவாச்சா அப்படின்னா ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல, நரா அப்படின்னா ஒரு மனிதனுக்காக, சார்த்தகா அப்படின்னா நம்மளோட பிரார்த்தனைய ஃபுல்ஃபில் பண்றது, நிறைவேற்றுவதில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நிறைவேற்றுறது அப்படின்னு அர்த்தம். சாதனி பூத அப்படின்னா உதவுறது, ஹெல்ப்ஃபுல், அசிஸ்டிங், அந்த மாதிரி பல வார்த்தைகள் நம்ம சொல்லலாம். அதுக்கு அவர்தான் பொறுப்பு, அவர்தான் காப்பாற்றணும், இந்த மாதிரி அர்த்தங்கள். சாச்சா அப்படின்னா உண்மையாவே, சத்தியமாவே. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மனிதனோட ரூபம் ஆஸ் எ ஹியூமன் ஃபார்ம், நம்ம பிறப்பா ஒரு மனிதனாக பிறக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி என்ன, ஒரு மனிதனாக பிறந்ததுனால என்ன, நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் ஒரு மனிதனாகவே வாழ்ந்து நம்மளுக்காக நிறைவேற்றினார் சாயிநாதர், நிறைவேற்றி கொண்டிருக்கார் சாயிநாதர். அந்த சாயிநாதரை பத்தி எழுதியிருக்காங்க. தரும் சாயி பிரேமா கலாயாக ஹந்தா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. தரும் அப்படின்னா கெட்டியா பிடிச்சுக்கிறது, சாயி பிரேமா அப்படின்னா அந்த சாய பிரேமையோட, அன்போட, கலாயா அப்படின்னா தள்ளி விடுறது, டு போ அப்படின்னு நம்ம சொல்லி டு ஷெட்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்றது.
எதை வேண்டான்னு சொல்றது? அகந்தா, அந்த அகங்காரத்தை, ஈகோவை. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா அப்படின்னா நம்மளோட பாபாவை கெட்டியா பிடிச்சுக்கணும். எதற்காகன்னா நம்ம அகங்காரத்தை போ அப்படின்னு விரட்டுறதுக்காக அந்த பாபாவை கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்பேற்பட்ட சாயிநாதருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் ஸ்ரீ சாயிநாதா அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அடுத்த வரி இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த பக்தி அப்படின்றது கூடுதலாக வரும். அகங்காரம்ன்றது எப்படி நம்ம தள்ளணும், நம்மளுக்கு அகங்காரம் இல்லாம எப்படி வாழணும் அப்படின்றதெல்லாம் இந்த ஆர்த்தி பாடல்கள் நம்மளுக்கு சொல்லித்தரது. அடுத்த வரி தராவே கரீசான அல்பக்ஞ பாலா கராவே அம்ஹாதன்ய சும்போ நிகாலா அப்படின்னு எழுதியிருக்காங்க. தராவே அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிடிக்கிறது, கரி அப்படின்னா நம்மளோட கையால, நம்மளோட கரங்களால, சான கொஞ்சம் கொஞ்சமா, அல்பக்ஞ அப்படின்னா ரொம்ப இல்லை ஏதோ கொஞ்சம் புரிதல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லிட்டில் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் அல்பக்ஞ. பாலா அப்படின்னா பாலகன், குழந்தை அப்படின்னு அர்த்தம். கராவே தயவு செஞ்சு பண்ணுங்களே அப்படின்னு சொல்லல, அதுதான் கராவே. அம்ஹா அப்படின்னா நம்மள, தன்ய அப்படின்னா ஆசீர்வாதம் அப்படின்னு அர்த்தம். சும்போனி அப்படின்னா முத்தம் கொடுக்கறது. சும்போனி காலா எங்க முத்தம் கொடுக்கறது? கன்னத்துல முத்தம் கொடுக்கறது. அப்போ என்ன இந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா, பாபா இந்த சின்ன குழந்தையான எங்களை உன்னோட கரங்கள் அப்படியே பத்திரமா வச்சு எங்களை அரவணைச்சு நீ எப்படி பார்த்துக்கணும், ஒரு குழந்தைய கன்னத்துல முத்தம் கொடுத்து நீ எங்களை பார்த்துக்கோ பாபா, அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடு. எவ்வளோ அழகான வரி பாருங்களேன், அதை நீங்க விஷுவலா யோசிச்சு பாருங்களேன். பாபா நம்ம அப்படியே நம்மளை அவரோட கரங்களுக்குள்ள வச்சு கட்டி அணைச்சு நம்மளுக்கு கன்னத்துல முத்தம் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதுதான் இந்த ஆர்த்தியில் எழுதியிருக்கார். அடுத்தது எழுதியிருக்கார், முகீகால பிரேமே கராகிராசு ஹாத்தா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. முக்கி அப்படின்னா இந்த மவுத், வாய், கால அப்படின்னா போடுறது, பிரேமே அப்படின்னா அன்பால, வித் லவ், கரா உங்களோட கையால, கிராச அப்படின்னா இந்த கிராஸ் ஆத்தா அப்படின்னா இந்த கிராச அப்படின்னா சாப்பிடுறது, சாப்பாடு, ஆத்தா அப்படின்னா இப்போ என்ன அவ்வளோ அன்போட எங்களை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்க சொன்னால அதே மாதிரி அவ்வளோ அன்போட உங்க கையால் எடுத்து உங்க கரங்களால நிறைய ஒரு கை ஃபுல்லா ஒரு சாப்பாடு எடுத்து எங்களோட வாயில ஊட்டி விடுங்க பாபா. அப்பேற்பட்ட சாயிநாதருக்கு, இவ்வளோ அன்பா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாயிநாதருக்கு சாஷ்டாங்க நமஸ்கார ஸ்ரீ சாயிநாதா அப்படின்னு எழுதுறார். ரொம்ப அழகாக அடுத்த வரியில சொல்றார், சுராதீக ஜாஞ்சா பதாவந்தி தாத்தி சுகாதீக ஜாந்தே சமானத்துவ தேதி அப்படின்னு. என்னன்னா சுராதீக, சுரா அப்படின்னா கடவுள், அசுரன் அப்படின்னா கடவுள் இல்லாம இந்த டெவில் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல சுராதீக அப்படின்னா கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி, ஜான்ஷா யார் யாரெல்லாம், பதா அப்படின்னா பாதம். அந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு வார்த்தை, ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு, அதே மாதிரிதான் இதுவும். வந்தி தாத்தி அப்படின்னா வழிபடுறது அப்படின்னு அர்த்தம். வழிபடுறதுக்கு பல ஹிந்தி அர்த்தங்கள், நம்ம மராட்டி அர்த்தங்கள், ஹிந்தி அர்த்தங்கள்லாம் பார்த்துருக்கோம். வந்தி தாத்தினா வழிபடுறது. சுகாதீக, சுகனா இந்த சுக முனிவர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த சுக முனிவர் மாதிரி ஜாந்தே யார் யாரெல்லாம், சமானத்துவ எல்லாரையும் சமமாக, தேத்தி கொடுக்கறது. என்னன்னா சுக்கர் சுகமுனிவர் எப்படி யாருக்குமே பேதபாவம் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தாங்களோ அதே மாதிரி யாரோடைய அந்த பாதம் எல்லாரும், யார் அந்த பாதத்தை பிடித்தாலும், யாரு வழிபட்டாலும் அந்த பாபா ஒரே மாதிரி தான் பலன்கள் கொடுப்பார், மகத்துவங்கள் காமிப்பார் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அடுத்த வரியில பிரயாகாதி தீர்த்தே பதீனம்ர ஹோதா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. பிரயாகாதி அப்படின்னா இந்த இடத்துல பிரயாகாதினா நம்ம சச்சரித்திரால படிச்சிருக்கோம். இந்த பிரயாகம் என்ன பிரயாகம், கங்கை யமுனை அவர் பாதத்திலேந்து அந்த இடத்துல வழிஞ்சது இல்லையா, அதுதான் பிரயாகம் அப்படின்னு சொல்றோம். தீர்த்த அப்படின்னா இந்த தீர்த்த யாத்திரை, ஹோலி பிளேசஸ்க்கு போவோம் இல்லையா, அது. பதி அப்படின்னா பாதம், நம்ர அப்படின்னா ரொம்ப அப்படியே ஹம்பிளா, எந்த விதமான ஒரு பந்தாவும் இல்லாம அவ்வளோ மென்மையாக, ஹோதா அப்படின்னா டு பிகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா, அதாவது அவரோட பாதத்திலேந்து பிரயாகம் கங்கை யமுனை வந்தா கூட எந்த விதமான அலட்டலும் இல்லாம பக்தர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகான் சாயிநாதருக்கு
சாஷ்டாங்க நமஸ்கார ஸ்ரீ சாயி நாதா அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அடுத்த வரியில என்ன எழுதுறாங்க அப்படின்னா, துஜாஜ்யா பதாபாக தா கோபபாலி சதாரங்கலி சித்ஸ்வரூபி மிளாலி அப்படின்னு எழுதுறாங்க. துஜ்யா அப்படின்னா உங்களோடது, ஜ்யா இந்த ஜோ ஜ்யா இதெல்லாம் யார் யாரு அந்த மாதிரி, பதா பாதுகை, பாகதா அப்படின்னா பாக்குறது அப்படின்னு அர்த்தம், கோபபாலி அப்படின்னா அந்த கோபியர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கோபிக ஸ்திரீகள் அவங்க, சதா எப்பொழுதும், ரங்களி அப்படின்னா சந்தோஷமா இருக்கு, ஆஹா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு குஷியா இருக்கும் பாருங்களேன், அதுதான் அந்த கெட்டிங் டிலைட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, பீயிங் ஹாப்பி, அதுதான் வந்து இந்த ரங்களி. சித்ஸ்வரூபி அப்படின்னா நம்மளுக்கா அது தானா ஏற்படுறது, அந்த மாதிரி தானா ஒரு குணம் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் சித்ஸ்வரூபி. மிளாலி அப்படின்னா அப்படியே முழுகி போறது. அப்போ இது என்ன எழுதுறாங்க, இந்த கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் உங்களுடைய பாதத்தை பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்பட்டு குஷியாய், ஆஹா என்னோட பாபாவை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஆழ்ந்து முழுகி போயிடுவாங்களாம். அந்த மாதிரி சாயிநாதரோட ரூபம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வரியில, கரீராச கிரீடா சவே கிருஷ்ணநாதா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. மறுபடியும் கரி அப்படின்னா பண்றது, ராச இந்த ராசலீலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த இடத்துலயும் ராசலீலை அப்படின்னு அர்த்தம். சவே அப்படின்னா அது கூட, கிருஷ்ணநாதா அப்படின்னா கிருஷ்ணா, நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. என்ன, கிருஷ்ணரோட அந்த ராச லீலையை வந்து சந்தோஷமா நம்ம பண்ணுவோம் இல்லையா, பாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ராசலீலையை பாடக்கூடியதை பாபாவோட லீலையை நம்ம பாடுறோம். பாபா வேறு இல்லை, கிருஷ்ணன் வேறு இல்லை. அப்பேற்பட்ட அந்த சாயிநாதருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் ஸ்ரீ சாயிநாதா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வரியில, துலா மாங்க தோ மாங்க நேக காவே கராஜோடி தோதீன அத்தியந்த பாவே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. துலா அப்படின்னா நீங்க அப்படின்னு அர்த்தம். துலா மாங்கதா, மாங்கதானா நம்ம கெஞ்சி கேட்கிறோம் இல்லையா, அதுதான் மாங்கதா அப்படின்னு சொல்லுவோம். துலா மாங்கதோ, மாங்கனே மறுபடியும் அந்த ரிக்வெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஏக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், காவே அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணணும் பாபா, எங்களுக்கு இதை நிறைவேற்றி தரணும் பாபா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதோட அர்த்தம். கரா கரங்கள், ஜோடித்தோ, ஜோடித்தோனா ஜோடி சேர்க்கிறது, ரெண்டு கரங்களையும் இப்படி சேர்த்து, தீன அப்படின்னா ஏழையான எங்களை, அத்தியந்த ரொம்ப ஜாஸ்தி, பாவே உணர்வு அப்படின்னு அர்த்தம். என்ன பாபா உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு வேண்டுகோள், எங்களோட ரெண்டு கரங்களையும் சேர்த்து அந்த ஒரே ஒரு சின்ன வேண்டுகோளை நாங்க வைக்கிறோம். என்ன வேண்டுகோள் அப்படின்னா, பவி மோகனீராஜ் ஹாத்தாரி ஆத்தா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயி நாதா. பவி அப்படின்னா என்ன, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சம்சார சாகரத்துல கஷ்டப்படக்கூடியது, எல்லாரும் கஷ்டப்படுறோம், அதுதான் இந்த வேர்ல்டு எக்ஸிஸ்டன்ஸ் தான் பவி. மோகனிராஜ் அப்படின்னா இந்த ஆத்தர், இந்த பாடலை எழுதக்கூடிய அவரை சொல்லிக்கிறாங்க. ஹாத்தாரி ஆத்தா காப்பாற்றி தூக்கி விடு அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. மோகனிராஜான நான் ரெண்டு கரங்களையும் சேர்த்து ஒரே வேண்டுகோளை வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த சம்சார சாகரத்துல அவர் வந்து நம்மளுக்காக எல்லாருக்காகவும் எழுதியிருக்காரு, நம்ம இது பாடுவோம் நம்ம பாடுறோம் அவ்வளவுதான். என்ன வேண்டிக்கிறோம், சம்சார சாகரத்துல அப்படியே தத்தளிச்சு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு அப்படியே இந்த உலகத்திலேயே மாயையால சூழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை காப்பாற்றி எங்களை தூக்கி விடணும் பாபா, இது கண்டிப்பாக இந்த வேண்டுகோளை நீ நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட சாயிநாதருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் ஸ்ரீ சாயிநாதா அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறாங்க. உண்மையாகவே இந்த ஆர்த்தி பாடலோட அர்த்தம் ரசிச்சவங்களுக்கு இது தினம் தினம் பாடணும்னு ஆசை வரும். காரணம் என்ன, பாபா சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றேன், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றேன், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றேன்னு மறுபடி 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 இந்த 8 லிம்ஸால, உடம்புல இருக்கக்கூடிய அந்த 8 உறுப்புகளால சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, பாபா இந்த மாயையால சூழ்ந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து காப்பாற்றி அந்த லீலைகளை நிகழ்த்தி, இந்த லீலைகள் எல்லாம் எங்களுக்கு நடந்து இந்த உலகத்திலேருந்து கெட்ட மனிதர்கள் கிட்டேருந்து மாயைகள்லேருந்து எங்களை காப்பாற்றி எங்களை தூக்கிவிடணும் பாபா அப்படின்னு மனதார நாம் எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம். நிச்சயமாக பாபா உங்களுக்கும் லீலை பண்ணுவார். உங்களை தூக்கி விடுறதுக்காக அவருடைய கரங்கள் காத்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரி அடுத்த பாடல் என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.